This video sponsored by BuyMote e-shopping application. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களையுமே லெஸ் ப்ரைஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் நமக்கு தேவையான பொருளை வாங்குவோம். அதே பொருள் தான் இந்த ஆப்லேயும் கிடைக்கிது. நமக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இதில் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் ஒவ்வொரு பொருளோட லிஸ்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கேட்டகரிஸ் தனித்தனியாக இருக்குது. நமக்கு என்ன பொருள் வேணுங்கிறத வியூ பண்ணி அது கூடவே அது என்ன விலை ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன். இந்த ஆப்பில் இருக்கிற ஒவ்வொரு பொருளோட ப்ரைஸும் நம்ம மளிகை கடையில் போய் வாங்குறத விடையும் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறத விடையும் ரூ. 1 2 கம்மியாக தான் இருக்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்னென்னா கேசரி ஆரஞ்சு அந்த கலர்லேயும் இருக்குது, ரெட் கலர்லேயும் இருக்குது. நான் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ ரவை எடுத்துக்கிறோம். அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, ரவை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். சேம் அதே மாதிரி சர்க்கரையும் எடுத்துக்கிறோம். சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கிறதும் கம்மியாக சேர்த்துக்கிறதும் அது நமக்கு எப்படி வேணுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அடுத்து ஏலக்காவும் சுக்கும் லைட்டாக வறுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த ஏலக்காயோட கோது இருக்குது பார்த்தியா, அதை தனியாக நம்ம எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் சுட வைக்கிறோம். இந்த தண்ணியை பொறுத்த மட்டும் நம்ம எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதை விட 2 மடங்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அரை எக்ஸ்ட்ரா ஊற்றணும். அப்போ தான் கேசரி நல்லா வேகும். ரவை நல்லா வேக வைக்கிறதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி காஞ்சிருச்சு. நான் கேசரி பவுடர் அதில் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விடுறோம். அடுத்தது அந்த பொடி பண்ணி வச்ச ஏலக்காயை எடுத்து கொட்டிட்டு கிண்டணும். கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா கொதி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்க்கணும். அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை இதில் கொட்டி சேர்த்துட்டு அதை அப்படியே ஒரு 2 செகண்ட் அப்படியே கொதி வர அளவுக்கு கிண்டி விடுறோம். அப்படியே லைட்டாக ஒரு 2 செகண்ட் கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரை கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ரவையை எடுத்து அப்படியே லைட்டாக கொட்டிக்கிட்டே இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொதி வருது. அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கிண்டுறோம். எதுக்காகனா ரவை சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா அப்படியே கிண்டுறோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் நெய்யும் இதில் சேர்த்து கிளறலாம். பட் எனக்கு நெய் பிடிக்காது. அதே மாதிரி ஏலக்காய் முந்திரியும் சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்கல. இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருந்தோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் ரவை. கேசரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாவது அப்படியே கொல கொலன்னு இருக்க மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கெட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பிட டேஸ்ட் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.